அமெரிக்காவுடனான ஒப்பந்தத்தின் மூலம் இந்தியாவை விற்றுவிட்டீர்கள் என்று ராகுல் காந்தி வைத்த கடும் விமர்சனத்திற்கு இந்தியாவை விற்கவோ வாங்கவோ எவரும் பிறக்கவில்லை என்று மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு கூறினார். இந்தியா அமெரிக்கா இடையிலான வர்த்தக ஒப்பந்தம் குறித்து மக்களவையில் பேசிய ராகுல் காந்தி, இந்த ஒப்பந்தத்தால் இந்திய விவசாயிகள் கைவிடப்பட்டிருப்பதாகவும் ஜவுளித்துறை முற்றிலும் அளிக்கப்பட்டு இந்தியாவின் எரிசக்தி பாதுகாப்பு தாரை வார்க்கப்படுவதாகவும் கூறினார். நாட்டின் தரவு பாதுகாப்பு கேள்விக்குறியாகுவதாக கூறியவர், பாரத மாதாவை விற்றுவிட்டீர்கள், உங்களுக்கு வெட்கமில்லையா என்று கடுமையாக சாடினார். இதற்கு பதிலளித்த அமைச்சர் கிரண் ரிஜிஜு, இந்தியாவை வாங்கவோ விற்கவோ எவரும் பிறக்கவில்லை என்றும் ஆதாரமில்லாத குற்றச்சாட்டுகளை முன்வைத்து அவையை தவறாக வழிநடத்துவதற்காக அவர் மீது உரிமை மீறல் நோட்டீஸ் அனுப்பப்படும் என்றும் எச்சரித்தார். ஆனால் தன்னிடம் போதிய ஆதாரங்கள் உள்ளதாகவும் அவற்றை அவையில் சமர்ப்பிக்க தயார் என்றும் ராகுல் காந்தி சவால் விடுத்ததால் அவையில் உச்சக்கட்ட பரபரப்பு நிலவியது.